ஸோ பை ஒன் கெட் ஒன் அதோட கலெக்ஷன் வந்திருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் கரெக்டான. இதுல வந்து ரெண்டு செக்ஷனா பிரிச்சு இருக்கும்னு. இது வந்து மெட்டன் நியூ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் அன்பிரேக்கபிளான ஃப்ரேம்ஸ் தானே. ஓ எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா, கிளிப் ஆன் ஃப்ரேம் அதேதான். அதெல்லாம் 3 அட்டாச்மெண்ட்ஸ் வரும். இதுல வந்து சிங்கிள் அட்டாச்மெண்ட். ஓகே, இது ஹோல்சேல் பிரைஸ் தானே நம்ம தரோம். ஓகே, இதுல என்ன காசுக்கு தரோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரேம் அண்ட் லென்ஸ் 1500 ல இருந்து வந்துரும். 1500 ரூபாய். அதுல 3 வரும், இதுல 1 வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஜென்ட்ஸ்க்கும் இருக்கு, லேடிஸ்க்கும் இருக்கு. ரெண்டு கலெக்ஷனா பிரிச்சு வச்சிருக்கீங்க. சம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன். தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான ஃப்ரேம், பிரேக் ஆகாது, நல்ல ஸ்ட்ராங்கரான மெட்டீரியல். ஓ பட் பிரேக் ஆனாலும் நம்மகிட்ட வாரண்டி இருக்கு. 1 இயர் இருக்குன்னு. 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா தைரியமா வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது. ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலாக போடணும் அப்படின்னா இங்கே டேரெக்டாக வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம் நம்ம சிவா ஆப்டிகல்ஸ் டி நகர் பிரான்ச் தான். ஸோ செம்மையாக இருக்குது குவாலிட்டி. வீடியோக்கோசரம் நம்ம கம்மியாக காமிக்கிறோம். இது தவிர்த்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் செக்ஷன். காண்டாக்ட் லென்ஸ். ஓகே, இதில் என்னென்ன பிராண்ட்ஸ் நம்ம செல் பண்ணிட்டு நம்ம எல்லாமே இது இன்டர்நேஷனல் பிராண்டுன்னு. ஓகே, இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸை தான் பண்ணி தரோம். ஓகே, பவரோட சேர்த்து. பவரோட சேர்த்து. சில பேர் பவர் வேணாம், காஸ்மெட்டிக்காக வேணும்னு விரும்புனீங்கன்னா அந்த கலர் லென்சஸும் நம்ம கிட்ட அவைலபிள். இது 0 பவர்லயும் கிடைக்கும், 0லயும் கிடைக்கும், பவர்லயும் கிடைக்கும். இப்போ எனக்கு போனாலும் போடலாம். என்ன காஸ்ட்ல வரும் எனக்கு போறது? அதாவது எனக்கு 0 பவர் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 200 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 200 ரூபாயில இருந்து இருக்கு. ஆமா, வேற லெவல். ஏதாவது ஃபங்க்ஷன் போனா போட்டு போயிட்டே இருக்கலாம். காஸ்மெட்டிக் லென்சஸ் 200 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆக்சுவலா இதுல ஒன்னு நான் ட்ரை பண்றேன், எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் இது என்னன்னா, இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம எல்லாமே வந்து பவர் கிளாஸஸ் பத்தி பார்த்துருந்தோம். பவர் கிளாஸ்க்கு யூஸ் பண்ற அந்த லென்சஸ் இது. இதுல என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ மெயினா வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தேவையானது வந்து இந்த லென்சஸ் தான். ஆமாண்ணா. இந்த லென்சஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா முன்னாடி இருந்தது வந்து யூவி டெக்னாலஜி லென்ஸ். அந்த யூவி டெக்னாலஜில சிஸ்டம் கேஜெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதுல வர ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணாது. ஓகே, தெரியுதுங்களா? பாஸ் பண்ணுது. ஓகே, ஆமா, பாஸ் பண்ணுது. அந்த அதே மாதிரி தான் இருக்கு. கிளாஸ் போட்டும் இந்த யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. அதே வந்து இந்த லென்சஸ் அந்த லைட் ரேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப பண்றது வந்து ப்ளூ ஃபில்டர் லென்சஸோட பண்ணி தரோன்னு. அது வரவே இல்லையா? அது அந்த நின்று நம்ம கண்ணுக்கு பாதிப்பு வராது. இதுதான் இப்ப லேட்டஸ்டான ப்ளூ ஃபில்டர், ப்ளூ ரே ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த லென்சஸ் தான் நம்ம இது பண்ணி தரோம். செம்ம, வேற நம்ம வேட்டைன் ரஜினி சார் கிளாஸஸோ காமிச்சோம். அந்த கிளாஸஸ்ல இந்த பேக்கேஜ் ஆஃப் லென்ஸ் தான் 1500ல நம்ம சொல்லியிருக்கோம் ஹோல்சேல் பிரைஸா வித் பவரோட. செம வேற லெவல். சோ இது போறதுக்கு டைரக்டா நம்ம இது போயிடலாம். கரெக்ட்டா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பவரோடையும் கிடைக்கும். சிஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்றவங்களுக்கு 0 பவரோடையும் நம்ம கிட்ட கிடைக்கும். இதே இதுல பண்ணி கொடுக்கலாம். செம half an hourலயே கிடைச்சிரும். மெயினா அதுதான் நம்ம கிட்ட. ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி பேசிருந்தோம். அதுல நம்ம யூஸ் பண்ற லென்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம உங்களுக்கு காட்டுறோம். இந்த கிளாஸஸ் தான் வரும். செம இதுல இது வந்து என்னன்னா மெயினா வந்து நைட்ல டிரைவ் பண்றவங்க ஹை பீம் லைட், இப்போ டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க நைட்ல, ஜென்ஸ்க்கு அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா நிறைய பேரோட பேஷன்ஸோட ஃபீட்பேக் வந்து ஆப்போசிட் அடிக்கிற ஹை பீம் லைட்டை வந்து கட் பண்ணணும். அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்ம சிவா ஆப்டிகல் சென்னை டி நகர்ல இருக்கு. இது வந்து பேர் வந்து டிண்டட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பவரோடையும் செய்யலாம், 0 பவரும் செய்யலாம். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நைட்ல அடிக்கிற ஹை பீம் லைட்டை 60ல இருந்து 80% இது கிளாரை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். அந்த கிளாரிங் எஃபெக்டிவே இருக்காது இது உங்களுக்கு. அந்த அளவு ப்ரொடெக்ஷனல் லென்ஸ். ஓகே, அதுல கலர்ஸ் டிண்ட் அது வேற ஃப்ரேம் ஏதாவது செலக்ஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கலர்ஸும் நம்ம செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, செம வேற லெவல். அதுக்கான இதுவும் லென்சஸும் இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர். இது பவரோடையும் செய்யலாம், பவர் இல்லாமயும் செய்யலாம். அதிகமா டிரைவிங் பண்றவங்களுக்கு இந்த லென்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெட்டரான லென்ஸ். கரெக்ட் தான். நிறைய அந்த ஐ பீம்லாம் போடும்போது கண்ணுல டக்குன்னு நமக்கு ஒரு இருட்டாயிட்டு ஓபன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நிறைய ஆக்சிடென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. கம்மி பண்ணி தந்துருவாங்க. சூப்பர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க டிரைவர்ஸ் எல்லாமே. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ உங்களுக்கு நம்மளோட ஷாப் தெரிஞ்சிச்சு? எப்படி இருக்கு உங்களோட ஃபீட்பேக்? என்ன வாங்க வந்திருக்கீங்க ஷாப்? நான் வந்து இப்போ கிளாஸ் வாங்க வந்தேன். ஓகே. நான் நிறைய கடையில் வந்து சஜஷன் கேட்டேன். ஓகே. பட் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக தான் சொன்னாங்க. என்னோட பவர் வந்து அதிகம். ஓகே. லைக்
-10 -11 அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கு வந்து நான் சஜஷன் கேட்டேன். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 13,000 ரூபாய், ஒரு கிளாஸே வந்து 13,000 ரூபாய் சொன்னாங்க. ஓ மை காட். 8,000 ரூபாய் சொன்னாங்க. 13,000 ரூபாவா? ஆமா, என்னோட பவருக்கு. ஓகே 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 ஓகே. -11னால ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியாது உங்களுக்கு. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இந்த மாதிரி பண்ண முடியாது, உங்களுக்கு வராது. இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா எனக்கு புரியலண்ணா. இந்த மாதிரி பண்ணா திக்னஸும் அண்ட் இந்த மாதிரி கிளாஸ்ல உங்களுக்கு வராது. ஓ ஓகே ஓகே. சொன்னாங்க. அதுக்கப்புறம் 13,000 கொடுத்து பண்ணாலும் இந்த மாதிரி வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கிளாஸ்ல வராது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் வரும். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய தேடினேன். ஓகே. பட் நிறைய ஃபேக் தான் வந்துச்சு. ஃபேக் மீன்ஸ் இப்போ வந்து இல்லை நீங்கள் டெலிவரி அமௌண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் டைரெக்டாக டெலிவரி பண்ணுவோம். ஓகே. ஷாப்லாம் இல்லை, இது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன கிளாஸ் பிடிச்சிக்கோ அந்த பவர் ஷீட் அனுப்பிச்சிங்கன்னா ஓகே நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்காது ஷாப் இல்லை, அதை இன்ஸ்டால பார்த்து எப்படி வரதுன்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து சார்கிட்ட தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணேன். ஓகே ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே போய் பார்க்கலாம். காஸ்ட் வைஸ் கம்மியாக இருந்தது. ஆமாம், ஃபைன். அதுக்கப்புறம் சரி ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தான் வாங்கலான்னு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் ஓகே, 2 கிளாஸ்மே வாங்கலாம், வேற வேற டைப்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேற வேற. இன்னொரு கிளாஸ் உன்னன் கிளாஸ் 2 கிளாஸ் நான் வாங்கினேன். ஓ, 2 கிளாஸா வாங்கிட்டீங்க. ஆமா, எனக்கு கொஞ்சம் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன். மிச்ச கடையை விட ஏய் இது சூப்பரா இருக்கேண்ணா, செம்மையா இருக்கேன். ஸோ சூப்பர். 2 டிஃப்ரெண்டான கிளாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 சம்திங் வாங்கியிருப்பேன். நீங்கள் வாங்கினீங்க அந்த ஒன்று. ஓகே ஃபைன். இது எவ்வளோண்ணா ஆச்சு? இது சொல்றீங்களா? அது 6,000 சொல்லிட்டீங்க. நம்ம ஷாப்ல எவ்வளவு கொடுத்தாங்க? மேக்ஸிமம் எனக்கு 2 சேர்த்ததுக்கு வந்து 3,500 வந்துச்சு. 2 சேர்த்தேவா? ஆமா, செம்ம வேற லெவலு எனக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? 13,000 ஒருத்தவங்க சொன்னாங்களே, இங்க 3,500 ரூபா கொடுக்குறாங்களே, அப்படி எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஓகே ஓகே. நான் வந்து என்னால் 2 கிளாஸ் வாங்க முடியுதுல. 13,000 ரூபாய் 6 ரூபாய்க்குனா நான் ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இது உடஞ்சிச்சுன்னா நான் திரும்ப ஒன்று கடைக்கு போயிட்டு தான் வாங்க முடியும். கரெக்ட் கரெக்ட். அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். நமக்கு இன்னொன்று இருக்கு, பிரச்சனையே இல்லை. இது யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். செம்ம செம்ம வேற லெவலு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கண்ணா, செம்மையா இருக்கு, வேற லெவல். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் நான் வீடியோ எடுக்கவே வரேன். இப்போ தான் வீடியோ உள்ளே வரேன். வந்தவொடனே கஸ்டமர் ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை கஸ்டமரோட ஃபீட்பேக் தான். ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வாங்கிட்டு தான் நம்ம இன்ட்ரோவே போகணுன்றதுக்காக தான் இன்ட்ரோ கூட இல்லாமல் அவரோட ஃபீட்பேக் டேரெக்டாக கேட்டேன். சான்ஸே இல்லை. 13,000 எங்கே இருக்குது? 3,500 2 கிளாஸ். சான்ஸே இல்லை, வேற லெவலு. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் நம்மளோட ஷாப்பில் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எங்கேருந்து ப்ரோ வரீங்க நீங்கள்? நான் வடபழனிலேருந்து வரீங்க. ஆமாம், செம்ம செம்ம. வடபழனிலேருந்து டீனர் வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 100லேருந்து 150 கடையாவது இருக்கும். கண்ணாடி ஸ்பெக்ஸ் கடை கரெக்டாக இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய இது பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே. நிறைய லென்ஸ் இது அந்த மாதிரிலாம் வந்துச்சு. பட் அவங்க வந்து எப்படின்னா பார்க்குறாங்க, பட் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆமாம், நான் நிறைய இது ஸ்க்ரோல் பண்ணி ஒன்றுனா எனக்கு கண்ணாடி தேவை. ஏன்னா எனக்கு சப்போஸ் இது உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன்னா நான் ஃபுல்லாகவே ட்ராவல் தான் பண்ணிருக்கேன். ஓகே. சப்போஸ் வந்து ஹெல்மெட் போடுறோம், நம்ம ஹெல்மெட் போடும்போது அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நம்ம சப்போஸ் கீழே விழுந்துரும். ஓகே. அதனால தான் வந்து சரி ஓகே இவங்க பை ஒன் வாங்கினா 2 வாங்கினா சொன்னாங்க. ஓகே, அதான் சரி வந்துட்டேன். செம வேற லெவல். ஹாப்பியாண்ணா? ஹாப்பி ப்ரோ. எனக்கு சூப்பர். ஆனால் இது வந்து எனக்கு இன்னொன்று, இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க நினைப்பாங்க சும்மா ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே இது? இல்லை, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா என்னோட பவர் வந்து நான் ரியலாக கூட நான் இது பண்ணிக்கிறேன், இது கூட காமிக்கிறேன். என்னோட பவர் வந்து -11.50. இன்னொன்று வந்து -10 இருக்கும். பட் நான் நிறைய கடையில் ஏறி இறந்துருக்கேன். ஏன்னா RR சூர்யா ஹாஸ்பிட்டல் நிறைய இதில் போயிட்டு நான் கேட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. பட் அவங்க என்னதுன்னா உங்களோட பவர் வந்து ஒரு கிளாஸ் வந்து 13,000 ரூபாய் தான் சொல்கிறாங்க. 13,000 ரூபாய். இப்போ என் ஃப்ரெண்டே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அகர்வாலே ஏதோ சம் ஷாப்பில் வாங்கியிருக்கோம். அங்கே வந்து 6,000 அது. அவனுக்கே -2 பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங். சரி, நம்ம 2 கிளாஸ் வாங்கணுமே. ஓகே ஓகே. பவருக்கு அதிகமாக இருக்கும். செம 13,000 ரூபாய் எங்கே போகிறது? நம்ம உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பை சஜஸ்ட் பண்ணுங்க. ஷாப்போட டீட்டெயிலுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஃபீட்பேக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் அந்த ஃபீட்பேக் பார்த்ததுலேருந்து ஒரு 2-3 டவுட்ஸ்லாம் இருக்குண்ணா, உங்ககிட்ட கேட்குறேன், கிளாரிஃபை பண்ணுங்க. எனக்கும் இருக்கும், நம்ம வியூவர்ஸ்க்கும் இருக்கும். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டவுட் என்ன டவுட்னா, நீங்கள் வந்தவொடனே சொல்லிட்டீங்க நம்ம கிட்ட ஜஸ்ட் 700 ருபீஸ்லேருந்தே இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் இப்போ சொன்னார் எனக்கு 3,500 ருபீஸ் ஆச்சு அப்படின்னு. ஏன் அவருக்கு 3,500 ருபீஸ் கொடுத்தீங்க?
ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், என் பவருக்கு கிடைக்கல, என் பவருக்கு 13,000 சொன்னாங்க, 8,000 சொன்னாங்க, அது எப்படி உங்களுக்கு பாசிபிள் 3,500 பை ஒன் கெட் ஒன்ல கொடுத்தீங்க? இந்த ரெண்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஷோர்ண்ணே. இப்போ நார்மல் பவரா இருந்ததுன்னா பேசிக் ஃப்ரேம் பேசிக் லென்ஸ் வந்து ஸ்டார்டிங் 700 நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ரெண்டாவது வந்து கஸ்டமர் வந்து விருப்பப்பட்ட எனக்கு இந்த ரேஞ்ச் வேணாம், கொஞ்சம் பெட்டராகவே கொடுங்க அப்படின்னா பிராண்டட் ஃப்ரேமா வந்துடும். அந்த பிராண்டட் ஃப்ரேம் போறதுனால என்ன ரீசன்னா ஃப்ரேமோட மெட்டீரியல் வந்து நல்லா ஹார்டரா இருக்கும், அசிடேட் மெட்டீரியல் வரும். இப்போ நான் போட்டிருக்கிறது அதே மாதிரி டைப் குவாலிட்டி தானே. இது வந்து பிரேக்கேஜ் ஆகாது. அப்படி ஆயிடுச்சுன்னா கூட கம்பெனி 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி தந்துருவாங்க. 700க்கும் வாரண்டி இருக்கு, பட் ஒன் டைம் பண்ணுவாங்க. இது வந்து லைஃப் டைம் வாரண்டி. அந்த ஒரு வருஷம் நம்ம எத்தனை வாட்டி பிரேக்கிங் ஆனாலும் மாத்தி கொடுத்துடலாம். சம ஆஃபர், வேற லெவல். ரெண்டாவது இது வந்து கேரண்டட் மெட்டீரியல், ஒண்ணுமே ஆகாது. இது வந்து ஃபைபர் ஃப்ரேம்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைக் டைட்டன் அந்த மாதிரி பிராண்டடா எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்ல எல்லாமே இது வந்து நான் கோரேஷன் மெட்டல்னு. டைட்டன்லாம் இந்த கார்னர்லாம் வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிக்காது. துரு பிடிக்காது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா பியூர் கன் மெட்டல்னு சொல்லுவாங்க டைட்டன்ல. கன் மெட்டல், பியூர் கன் மெட்டல். இப்போ வாட்சோட ஸ்ட்ராப்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல். ஓகே ஓகே. டைட்டன்லயே நீங்க பாத்திருப்பீங்க குவாலிட்டி. அந்த குவாலிட்டில 8 மைக்ரான் பிளேட் கோட்டிங்கோட இது பண்ணி தராங்க டைட்டன்ல. அதனாலதான் மத்த குவாலிட்டியோட டைட்டன் அந்த மாதிரி இதெல்லாம் பிரீமியமா நல்லா இருக்கும். பிராண்டட்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரீமியமா இருக்கும், லைஃப் நல்லா கொடுக்கும். ரெண்டாவது வந்து சில பேருக்கு நோஸ் பட்ஸ் வந்து மார்க் வர ஆரம்பிக்கும். ஓகே. எதனாலனா நார்மல் நோஸ் பேட், நார்மல் பிராண்ட்ல வந்து நார்மல்ல வந்து அந்த பேட் வந்து ஹார்டரா கொடுப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி பிரீமியம் பிராண்ட்ஸ்ல வந்து சிலிகான் பேடா கொடுப்பாங்க. ஓகே. சிலிகான் பேட் போகும்போது அந்த இம்ப்ரெஷன் மார்க்கிங் ஃப்ரேமோட வெயிட் எல்லாம் கொடுக்காது, அதனால வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ரெண்டாவது லென்ஸும் பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கிறது வந்து பிராண்டட் லென்ஸா தான் கொடுப்போம். இப்போ பிராண்ட் ஃப்ரேம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்டினரி லென்ஸ் போட மாட்டோம். அவங்க கஸ்டமர் பட்ஜெட்டிவா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணி தருவோம். பட் இதுக்கு சஜஸ்ட் பண்றது பிராண்டட் லென்ஸா தான் நம்ம பெஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இதுக்கும் 1 year வாரண்டியோட வந்துரும். இதோட பிரைசிங்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1500ல இருந்து அதுக்கு மேலயே ஒரு டிபெண்ட்ஸ் ஆஃப் ஒரு பவருக்கு மாடலுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரியும் பிரைசிங் மாறும். ஓகே ஓகே. இப்ப சைஸ் சொன்னீங்க, ஃப்ரேமோட சைஸ் வந்து சொன்னீங்க. இப்போ ஒரு சில குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா முகமே உள்ளோண்டு தான் இருக்கும், ஆனால் கண்ணாடி பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எப்படி ஸ்டைலிஷாக கொண்டு வர முடியும் நம்மளால? நம்ம கிட்ட வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸ் இருக்குன்னு. ஓகே. இப்போ ஒரு ஃபேஸ் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகும்ட்டு 2 சைஸ் நாங்கள் எடுத்து காமிப்போம். ஓகே ஓகே. அவங்க ஃபேஸ்க்கு நாங்களே சஜஸ்ட் பண்ணிடுவோம். இன்னொன்று என்னன்னா நம்ம கிட்ட வந்து ஃப்ரேம்க்கோ சரி லென்ஸுக்கோ சரின்னு நம்ம கிட்ட வந்து லென்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க. ஓகே. பிளஸ் நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ஐ செக்அப் பண்ணிட்டு அவங்க ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டான ப்ரொஃபஷனலா நம்ம பண்ணி தரோம். ஐ செக்அப் பண்ணிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அது பிரகாரம் ஃப்ரேம்ஸ் காமிச்சிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட போடுற லென்ஸ் மெயின் முக்கியம். நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ற லென்ஸ் தான். அந்த லென்ஸை வந்து நம்ம லென்ஸ் கன்சல்டன்ட் வந்து பெஸ்டா அவங்க பவருக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு பெஸ்டா சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம கடையில. ஓகே. அப்ப இந்த வியூவர்ஸ்க்கு வந்து கரெக்டான கடை தான் நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். பர்ஃபெக்ட்டா நம்ம ப்ரொஃபஷனலா பண்ணி தருவோம். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து என்ன வச்சிருக்கீங்க? எஸ்ண்ணே. இது என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒருத்தர் 3,500 2 கேட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் சாதாரண லென்ஸ் வந்து திக்கா வரும். ஓகே. அந்த பேஷண்ட் வந்து எனக்கு வந்து பட்ஜெட்டிவாவும் வேணும் தின்னா வேணும்னு கேட்டாரு. ஓகே. நீங்க வந்து 3,500 2 கொடுத்தீங்க தம்பி, அது எதனாலன்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்கான ரீசன் தான் இதுல காமிக்கிறேன். இப்போ திக்கா வர லென்ஸை வந்து நாங்க ஸ்லிம் பண்ணி கொடுப்போம். எவ்வளவு அவரோட பவருக்கு மேக்ஸிமம் தின் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணி கொடுத்தோம். அதனாலதான் 2 கண்ணாடி மத்த இடத்துல 13,000 14,000 சொன்னாங்க. இருக்கிறதுனால திக்னஸ்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அவர் பட்ஜெட்டுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி பிரைசிங்ல நம்ம 2 கண்ணாடி பெஸ்டாவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பிரீமியம் ப்ராடக்டாவும் 2 கண்ணாடியில கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அட் ஹோல்சேல் பிரைஸ்ல. ஓகே ஓகே. வெளியில செயின் ஸ்டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா சொல்லுவாங்க, பட் நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு கம்மியான காஸ்டா பண்ணி தரோம். ஓகே ஓகே ஓகே. லென்ஸ் எல்லாமே பட் ஆனா அந்த கஸ்டமருக்கு தேவை கிளாஸ் நல்லபடியா பார்க்கணும், அவ்வளவுதான். அவருக்கு மட்டும் இல்ல, அதிகமா யார் பவர் யூஸ் பண்றாங்களோ திக்கா போட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்மள விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஸ்லிம் ஃப்ரேமாவும் நம்ம பண்ணி தரலாம். ஸ்டைலிஷா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சொல்லும் போதே புடமெல்லாம் புள்ளறிகிற மாதிரி இருந்தது. 13,500 சொன்னாங்க. நான் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இங்க வந்து வாங்கினேன் 3,500 வாங்கினேன்.
3000 வாங்கிங்களா பரவாயில்ல, பை ஒன் கெட் ஒன் வேற அப்படின்னு. ஸோ நல்லா ஹாப்பியா போனார் அந்த கஸ்டமர். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரேம், நல்ல ஒரு ஆப்டிகல்ஸ் போகணும் அப்படின்னா நம்மளோட சிவா ஆப்டிகல்ஸ் வாங்க. நல்லா கிளாரிட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்டு கிடையாது. நீ இது வாங்கி பிராண்டட் அங்கே போ இங்கே போ அதெல்லாம் கிடையாது. வாங்க, உங்களோட பட்ஜெட் சொல்லுங்க, வாங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போங்க. நம்ம கிட்ட பை ஒன் கெட் ஒன்னு இருக்கு, பிராண்டில் சிங்கிளாக வேணாலும் இருக்கு, 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அன்பிரேக்கபிள் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ தாராளமாக எதையுமே யோசிக்காம நம்ம டி நகர் பிரான்ச்சுக்கு வந்துருங்க. கரெக்டான அட்ரஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மார்ட்டின் அண்ட் நேம் ப்ரோ நவாஸ் ப்ரோவோட பேட்ராப்ல இருந்து. பாய்.